அனைவருக்கும் வணக்கம். தேங்காய் உடைத்தலில் இருக்கும் சகுன ரகசியங்கள் பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். காலங்காலமாக இது நம்பிக்கை கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. சகுன சாஸ்திரம். அதாவது ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கு அந்த உடைத்து எப்படி உடைஞ்சிருக்கு அதை வச்சு அதை நன்மையா தீமையா ஸ்டெப் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பூ போட்டும் பார்ப்பாங்க. அந்த பூவின் நிறத்தை வச்சு இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை வேணாம் அப்படின்னு நமக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தேங்காய். இப்போ நான் தேங்காயை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். தேங்காய் தெய்வாம்சம் பொருந்திய ஒரு பொருள். முக்கண் அதில் இருக்கும் இல்லையா? ஸோ அது சிவனின் அம்சமாக கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள் தேங்காய். எப்பவுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா தேங்காயை உடைச்சிட்டு நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த விஷயம் நன்மையாக முடியும். இப்போ ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறோம், இல்லை திருமணம் பற்றி பேச போகிறோம், அதுக்கு நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழுந்தணும், குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இறைவனை தரிசிச்சுட்டு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல தேங்காய் வாங்கி உடைக்க சொல்லணும். அந்த தேங்காய் உடைஞ்சிருந்தது எப்படி இருக்கணும் அப்படின்னா சரியாக சமமாக வட்டமாக உடைஞ்சதுன்னா அந்த எதுக்காக நம்ம போயிருக்கோமோ அந்த விஷயம் நன்மையாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இறையருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் அர்த்தம். அதனால் இந்த முயற்சி நீங்கள் எடுக்கலாம், தடை எதுவும் இருக்காது, கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவீங்க, கவலையை விடுத்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இப்போது நம்ம உடைக்கிற தேங்காய் சரிசமமாக உடைந்து அதில் ஒரு பகுதி மட்டும் குட்டியாக சின்ன துண்டு பிளந்து மறுபகுதி இருக்கு இல்லையா, அதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபகரமாக அமையும். நீங்கள் செய்ய இருக்கும் நல்ல காரியங்கள் எந்த தடங்களும் இன்றி தாமதம் இல்லாமல் விரைந்து முடியும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தேங்காயை நம்ம உடைக்கிறோம். சமமாக உடைஞ்சி ஒரு மூடியில் மட்டும் ஒரே ஒரு துண்டு பிளந்து அந்த மூடியின் உள்ளே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? செல்வம் சேரும், பணவரவு உண்டாகும் அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி தேங்காய் உடைக்கிறோம். அதில் 1/3 அப்படின்ற விகிதத்தில் அந்த தேங்காய் உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சுபசகுனமாகவே கருதப்படுது. என்னடா இது சமமாக உடைஞ்சாதானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக மொத்தத்தில் இதுவும் நல்ல பலனை தான் தருமா. அதே மாதிரி இன்னொரு மெத்தட், தேங்காய் மூடி இருக்கு இல்லையா, ஒரு மூடி பெருசாகவும், அதாவது தேங்காய் முடி இருக்கு இல்லையா, தேங்காய் முடி அந்த குடிமின்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதி சின்னதாகவும், கீழே அந்த கீழ்ப்பகுதி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாகவும் உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மிகப்பெரிய நல்ல பலனை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லக்ஷ்மி தாயின் அருள் இருந்தால் எந்த குறையும் ஏற்படாது, நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுமா. எது? தேங்காய் முடி இருக்கு இல்லையா, அந்த முடி கொண்ட பகுதி சின்னதாகவும் அதுக்கு பின்பகுதி பெரியதாகவும் உடைஞ்சா அதுவும் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா. அதுவும் சுபம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேங்காய் உடைக்கிறோம். உடைச்சிட்ட உடனே ஒரு பகுதி சரியாகவும் இன்னொரு பகுதி கூறுபட்டும் உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் சங்கடங்கள் ஏற்படும், தேவையற்ற அலைச்சல் உண்டாகும், எடுக்கிற முயற்சி எல்லாமே தடங்கள் உண்டாகும், எந்த விஷயம் எடுத்தாலும் தாமதமாக நடக்கும், அதனால் பிரச்சனை உருவாகலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தமா. அதாவது நீங்கள் எந்த விஷயத்துக்காக போயிருக்கீங்களோ அந்த பிரச்சனையில் இந்த மாதிரி நிறைய சிக்கல் வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போது தேங்காய் வாங்கி கோயிலுக்கு போகிறோம். அந்த தேங்காய் அழுகி இருந்தால் அதுவும் கெட்ட தகவல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, கெட்ட சகுனம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காக கோயிலில் தேங்காய் உடைக்க போனோமோ அந்த விஷயத்தை தள்ளி வச்சுருங்க, அது கொஞ்ச நாள் தொடங்காமல் இருக்கிறது நல்லது, வேறொரு நல்ல நாள் பார்த்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சகுனத்திற்காக இது மாதிரி உடைக்கப்படும் தேங்காய் இருக்குல்ல, சிதறு தேங்காய்லாம் விடுவாங்க, அதுவும் பல பகுதிகளாக உடைந்து விட்டால் அதுவும் நல்லதல்ல அப்படின்றாங்க. அதாவது சிதறு தேங்காயை கூட சுக்காக உடையக்கூடாதான், அந்த மாதிரி உடைஞ்சா நல்லதில்லை, நிறைய பிரச்சனை உருவாகும், எடுத்த காரியம் எல்லாமே தாமதம் ஏற்படும், வீண் விரயங்கள் அதிகரிக்க செய்யும், அதனால் இந்த மாதிரி சிதறு தேங்காய் துக்குநூறாக உடையிறதும் நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து
இப்படி கெடுதல் ஏற்படுத்தும் சகுன பலன்கள். தேங்காய் உடைக்கும் பட்சத்தில் அதற்குரிய பரிகாரம் செய்துவிட்டு பின்னர் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே வேறு தேங்காய் வாங்கி அதை பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் போல உடைத்துவிட்டு மனதார வேண்டிக் கொண்டால் போதும். கெட்ட பாதிப்புகளிலிருந்து நீங்கி நன்மை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ அந்த விஷயம் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை, அப்படி இன்னொரு நாள் பார்த்து செய்யலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மீடியட்டாக ஒரு சிதறு தேங்காயை வாங்குங்க. விநாயகருக்கு விடுங்க. ஏன்னா வினைகள் எல்லாம் தீர்ப்பவர். எந்த கஷ்டமாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறவர் விநாயகர். எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம முதல் பூஜை அவருக்கு தான் செய்வோம். ஸோ அந்த விநாயகரை மனசார வேண்டி அவருக்கு மனதார சிதறு தேங்காய் உடைங்க. இந்த மாதிரி நான் விஷயத்துக்காக பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்ற விஷயத்தில் பிள்ளையாருக்கு ஒரு சிதறு தேங்காய் போட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை தள்ளி போடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னிங்கன்னா விட்டுடுங்க, கொஞ்ச நாள் விட்டுடுங்க. உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய அந்த தேங்காய் உடஞ்சதில் சகுனம் சரியில்லை அப்படின்னு மனசு சொல்லிச்சேன்னா விட்டுடுங்க. விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு எப்போ தோணுதோ அதே மாதிரி போய் ஒரு நல்ல நாள் அப்போ போய் பார்த்து அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. வேறு வழி இல்லைனா மட்டும்தான் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் கூட சொன்னேன், இல்லைன்னா வேண்டாம்.